ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கேண்டீன் அட்டெண்டன்ட் போஸ்ட்டுக்கான வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் என்னன்னா 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அப்ளை பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வெப்சைட்டுக்குள்ள போகணும். tnincometax.government.in. ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி லாகின் பண்ற மாதிரி காட்டும். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் த போஸ்ட் ஆஃப் கேண்டீன் அட்டெண்டன்ட் 2024 இருக்கும். அதுக்கு கீழே லாகின் இருக்கும். ஸோ டைரக்டா நீங்க லாகின் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாகின் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இந்த ரிஜிஸ்டர் நவ் அப்படிங்கக்கூடிய ஒரு லிங்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதுல உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே என்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல உங்க நேமை என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் நேம்ல உங்க இனிஷியல் ஆர் உங்களோட லாஸ்ட் நேம் என்னவோ அதை என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களோட மெயில் ஐடி என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு பாஸ்வேர்டு வந்து நீங்க கிரியேட் பண்ணணும். அந்த பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல ஒரு ஆல்பபெட் இருக்கணும், அதுல ஏதாவது ஒரு கேரக்டர் இருக்கணும், அதுக்கப்புறம் அதுல ஏதாவது ஒரு நம்பர் இருக்கணும். ஓகேவா? சோ இதுக்கு என்ன மீனிங்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன மாதிரி கிரியேட் பண்ணலாம்? லக்ஷ்மி இல்ல லேக்ஷ் @123. ஓகேவா? சோ அவங்க சொன்ன மாதிரி ஆல்பபெட் இருக்கா? சோ ஃபர்ஸ்ட் லெட்டரை கேப்ஸா வச்சுக்கோங்க. என்ன பாஸ்வேர்ட்னாலும் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெட்டரை கேப்ஸா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கேரக்டருக்கு ஹேஷ், ஆம்பரசன்னு எந்த கேரக்டர்னாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நம்பர் வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிட்டு அதே பாஸ்வேர்டை திருப்பி இங்க கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்ல டைப் பண்ணுங்க. டைப் பண்ணதுக்கு அப்புறம் இங்க ஏதாவது ஒரு இதை சால்வ் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை சால்வ் பண்ணிட்டு இங்க சப்மிட் கொடுங்க. ஓகேவா? சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த மாதிரி ஒரு பாப்அப் விண்டோ வந்து ஓபன் ஆகும். அதுல ரிஜிஸ்ட்ரேஷன் சக்சஸ்ஃபுல், ப்ளீஸ் லாகின் டு யுவர் அக்கௌண்ட் யூசிங் இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட்னு வரும். ஓகேவா? சோ இப்போ நீங்க உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் சக்சஸ் ஆயிடுச்சு. நீங்க லாகின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என்ன இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த இமெயில் ஐடியை இதுல என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டை இதுல என்டர் பண்ணுங்க. ஃபைனலா இந்த மாதிரி ஒரு இது இருக்கும். அதை சால்வ் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஓபன் ஆகும். ஓகேவா? சோ லாகின் பண்றதுக்கு இமெயில் ஐடி என்டர் பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்வேர்டு என்டர் பண்ண போறீங்க. இந்த இடத்துல உங்களுக்கு கேட்டிருக்கக்கூடியதை சால்வ் பண்ண போறீங்க. சப்மிட் கொடுக்க போறீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஓபன் ஆகும். ஓகேவா? அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் த போஸ்ட் ஆஃப் கேண்டீன் அட்டெண்டன்ட் 2024 உங்களுக்கு ஓபன் ஆகும். இதுல ஒரு 3 ஸ்டெப் இருக்கும். சோ இந்த 3 ஸ்டெப்ல இந்த ஃபார்ம் வந்து நீங்க ஃபில் பண்ணணும். ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட நேம். ஓகேவா? அந்த நேம் எப்படி இருக்கும்னா, உங்களோட 10ஆம் கிளாஸ் மார்க் ஷீட் நேம் இருக்கும் பாத்தீங்களா? அதே மாதிரி டைப் பண்ணுங்க. பிளாக் லெட்டர்ஸ். பிளாக் லெட்டர்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேபிட்டல் லெட்டர்ஸ். ஓகேவா? சோ கேபிட்டல் லெட்டர்ஸா நீங்க வந்து டைப் பண்ணணும். ஓகே, உங்க லேப்டாப் ஆர் பிசியை கேப்ஸ்ல ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஆன் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல உங்களோட நேம் வந்து நீங்க டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல பாருங்க, உங்களோட நேம் டைப் பண்ண போறீங்க. பிளாக் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்களா? அதனால எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ல நீங்க டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபாதர்ஸ் நேம் இருக்க இடத்துல உங்களோட அப்பா நேம் வந்து டைப் பண்ணணும். எல்லாமே கேபிட்டல் லெட்டரா இருக்கணும். மதர்ஸ் நேம் இருக்க இடத்துல உங்களோட அம்மா நேம் வந்து டைப் பண்ணணும். எல்லாமே கேபிட்டல் லெட்டரா இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ். ஓகேவா? சோ அட்ரஸ் இந்த இடத்துல நீங்க டைப் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டேட். சோ ஸ்டேட் வந்து நீங்க அதுலயே சூஸ் பண்ற மாதிரி இருக்கும், எந்த ஸ்டேட்னு. டிஸ்ட்ரிக்ட் பாத்தீங்கன்னா, நீங்க ஸ்டேட்டுக்கு எடுத்துட்டீங்கனாலே டிஸ்ட்ரிக்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுவே கொஞ்ச நேரம் லோட் ஆகும். அதுக்கப்புறம் நிறைய டிஸ்ட்ரிக்ட் காட்டும். தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்டும் காட்டும். அதுல நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டோ அதை வந்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்களோட பின்கோடு. ஓகேவா? பின்கோடு என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இங்க ஒரு பட்டன் இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப கொடுத்திருக்க அட்ரஸும் கரஸ்பாண்டன்ட் அட்ரஸும் சேமான்னு கேட்கும். சேம் அஸ் பெர்மனன்ட் அட்ரஸான்னு கேட்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க அங்க என்ன அட்ரஸ் கொடுத்தீங்களோ, முன்னாடி என்ன அட்ரஸ் கொடுத்தீங்களோ அந்த அட்ரஸே இங்கேயே ஃபில் ஆகிரும். அகைன் இந்த அட்ரஸை டைப் பண்ண வேண்டாம். கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ்ல இதை டைப் பண்ண வேண்டாம். இங்க ஒரு பட்டன் இருக்கு பாத்தீங்களா? ஒரு செக் லிஸ்ட் இருக்கு பாத்தீங்களா? இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கனாலே மேல என்ன அட்ரஸ் கொடுத்தீங்களோ அந்த அட்ரஸ், உங்க ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே இங்கேயே வந்துரும். ஓகேவா? சோ அதை கிளிக் பண்ணதும் வந்துரும். அதுக்கப்புறம் உங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து நீங்க இதுல என்டர் பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் தேவைன்னா என்டர் பண்ணிக்கோங்க. எல்லார்கிட்டயுமே 2 சிம் இருக்கும். இதுல ஒரு ரொம்ப முக்கியமா ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணக்கூடியது வந்து நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய நம்பர். எந்த நம்பருக்கு கால் பண்ணா உடனே எடுப்பீங்களோ
அந்த நம்பரை இதுல எழுதிக்கோங்க. இன்னொரு சிம்ல உள்ள நம்பரை இதுல, இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தா இதுல வந்து உங்க நம்பரை என்டர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கூட விட்டுறலாம். ஓகேவா? அப்புறம் ஐடி ப்ரூஃப். இதுல வந்து ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப், நீங்க ஆதார் கார்டோ ஓட்டர் ஐடியோ ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து நீங்க கிளிக் பண்ணி இதுல வந்து இது பண்ணிக்கணும், செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் இமெயில் அட்ரஸ் நீங்க என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த். ஓகேவா? சோ நான் இது வந்து டம்மியா தான் டேட் ஆஃப் பர்த் போட்டிருக்கேன். நீங்க வந்து கரெக்டா உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து போடணும். ஓகேவா? சோ கரெக்டா அந்த உங்களோட டேட் ஆஃப் பர்த் எத்தனையோ, உங்களுக்கு 19 வயசா 20 வயசா, உங்களோட டேட் ஆஃப் பர்த் எப்படி ஸ்கூல் மார்க் ஷீட்ல இருக்கோ அதே மாதிரி நீங்க வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஏஜ அதுவே கால்குலேட் பண்ணி சொல்லிடும். உங்களோட டேட் ஆஃப் பர்த் இதுல என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஏஜ வந்து அதுவே இங்க கால்குலேட் பண்ணி ஃபிகர்ஸ்லயும், அதாவது வேர்ட்ஸ்லயும் நம்பர்ஸ்லயும் சொல்லிடும். ஓகேவா? சோ நீங்க டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணா போதும், உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுதுங்கிறத அதுவே சொல்லிடும். ஓகேவா? அதனால நான் எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கறத நீங்க கன்ஃபியூஸே பண்ண வேண்டாம். இந்த ஃபார்ம்ல போய் ஜஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த் மட்டும் என்டர் பண்ணுங்க. ஓகே? சோ அதுக்கப்புறம் உங்களோட ஜெண்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலா ஃபீமேலா அப்படிங்கறத நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்களோட நேஷனாலிட்டி என்ன? ஓகேவா? சோ நீங்க வந்து இந்தியன் நேஷனலான்னு கேட்டிருப்பாங்க. சோ அதுக்கு எஸ் கொடுத்துக்கோங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஓகேவா? சோ சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா அடுத்த ஸ்டெப்ல உங்களுக்கு என்ன என்டர் பண்ற மாதிரி இருக்கும்னா, உங்களோட எஜுகேஷன் குவாலிபிகேஷன் வந்து நீங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ என்னன்னா, உங்களோட 10ஆம் கிளாஸ் நீங்க எப்படி படிச்சீங்க, அது என்ன போர்டு, ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சியா, அதை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. எந்த வருஷம் நீங்க வந்து பாஸ் பண்ணீங்க, அங்க உங்களோட பாஸ் அவுட்டை நீங்க இது பண்ணிக்கோங்க. அந்த சர்டிபிகேட் இஷ்யூவிங் அத்தாரிட்டி, உங்களுக்கு அந்த சர்டிபிகேட் நீங்க பாஸ் பண்ண சர்டிபிகேட் இல்ல அந்த மார்க் ஷீட் கொடுத்த அத்தாரிட்டி யாரு, அந்த சர்டிபிகேட்லயே பாத்தீங்கன்னா யார் இஷ்யூ பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது இருக்கும். சோ அந்த இதை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்டிபிகேட் நம்பர் ஏதாவது ஒண்ணு இதுல எழுதுற மாதிரி இருக்கும். ஹால் டிக்கெட் நம்பரோ, உங்ககிட்ட ஹால் டிக்கெட் இருந்துச்சுன்னா அந்த ஹால் டிக்கெட் நம்பர் இது பண்ணுங்க. இல்ல உங்ககிட்ட சர்டிபிகேட் நம்பர் இருக்கு, சர்டிபிகேட் கண்டிப்பா எல்லாருக்கிட்டே இருக்கும். சோ அந்த சர்டிபிகேட் நம்பர் இதுல இது பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட மார்க்ஸ் வந்து நீங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே? சோ 10th உங்களுக்கு எத்தனை சப்ஜெக்ட் வந்து இருந்துச்சு, ப்ளீஸ் என்டர் த நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் அகைன்ஸ்ட் விச் மார்க்ஸ் ஆர் மென்ஷன் இன் த மெட்ரிகுலேஷன் ஆர் ஈக்குவலன்ட் சர்டிபிகேட் ஆர் மார்க் ஷீட். மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படிங்கறத நீங்க இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேக்ஸ். ஓகே? மேக்ஸ்ல டோட்டல் மார்க் எத்தனை, 100க்கு நீங்க எழுதிருப்பீங்க அப்படிதானே? சோ 100 மார்க்குக்கு எழுதிருந்தீங்கன்னா டோட்டல் மார்க் வந்து 100. அதுல நீங்க எவ்வளவு வாங்கிருக்கீங்க, 100 மார்க்கும் வாங்கிருக்கீங்கன்னா 100ன்னு போட்டுக்கோங்க. சயின்ஸ்ல 100 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதிருப்பீங்க. சோ உங்களுக்கு நீங்க ஒரு 90 வாங்கிருக்கீங்கன்னா 19 போட்டுக்கோங்க. உங்க மார்க் ஷீட்ல என்ன மார்க் இருக்கோ அதை போட்டுக்கோங்க. இங்க வந்து டோட்டல் மார்க், அந்த சப்ஜெக்டோட டோட்டல் மார்க் என்னவோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. இங்க நீங்க வாங்கியிருக்க மார்க்கை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இது சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் மேக்ஸ் என்டர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சயின்ஸ். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ் வந்து என்டர் பண்ணணும். ஓகேவா? சோ இதையும் என்டர் பண்ணுங்க. அடுத்து உங்களோட மேக்ஸ்ல எத்தனை மார்க், சயின்ஸ்ல எத்தனை மார்க், சோசியல் சயின்ஸ்ல எத்தனை மார்க், 5 சப்ஜெக்டை என்டர் பண்ணிட்டீங்கன்னா அதுவே பாத்தீங்கன்னா டோட்டலா ஓவராலா நீங்க எவ்வளவு மார்க்குக்கு எக்ஸாம் எழுதிருக்கீங்க, நீங்க எவ்வளவு மார்க் வாங்கிருக்கீங்கிறத அதுவே கால்குலேட் பண்ணி சொல்லிடும். ஓகேவா? ஜஸ்ட் நீங்க எழுத வேண்டியது இந்த பக்கம் டோட்டல் மார்க், இந்த பக்கம் நீங்க வாங்கின மார்க் எல்லா சப்ஜெக்ட்லயும் எழுதிருங்க. எழுதிட்டீங்கன்னா அதுவே கால்குலேட் பண்ணி இவ்வளவு மார்க்னு சொல்லிடும். ஓகே? அதுக்கப்புறம் இங்க உங்களோட பெர்சன்டேஜையும் அது கால்குலேட் பண்ணி சொல்லிடும். நீங்க 90% எடுத்திருக்கீங்க இல்ல 80% எடுத்திருக்கீங்கிறதையும் அதுவே ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் பண்ணி சொல்லிடும். அப்ப இந்த பெர்சன்டேஜ் கரெக்ட் தான் அப்படின்னா நீங்க கன்ஃபார்ம், இங்க எஸ் கன்ஃபார்ம் த பெர்சன்டேஜ் இருக்கும், இங்க எஸ் ஆர் நோன் இருக்கும். இது கரெக்டா கால்குலேட் பண்ணி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல எஸ் கொடுத்துட்டு ஃபர்தரா நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகேவா? ஜஸ்ட் நீங்க மார்க் மட்டும் என்டர் பண்ணீங்கன்னா உங்களோட டோட்டல் என்ன, பெர்சன்டேஜ் என்னங்கிறத அதுவே கால்குலேட் பண்ணி கரெக்டா காட்டிடும். ஓகேவா? இப்போ நீங்க வந்து 10th மட்டும் முடிச்சிருக்க மாட்டீங்க. அடுத்து என்ன பண்ணிருக்கலாம், +2 முடிச்சிருக்கலாம், இல்ல டிகிரி முடிச்சிருக்கலாம். ஏதாவது ஒண்ணு உங்களோட ஹையஸ்ட் குவாலிபிகேஷனா இருக்கும். சில பேர் 12ஆம் கிளாஸ் மட்டும் தான் படிச்சிருப்பீங்க. அப்போ உங்களோட ஹையஸ்ட் குவாலிபிகேஷன்னா நீங்க இந்த 12th கூடிய பட்டனை கிளிக் பண்ணுங்க. இல்ல நீங்க கிராஜுவேஷன் முடிச்சிருக்கீங்கன்னா உங்களோட ஹையஸ்ட் குவாலிபிகேஷன் கிராஜுவேஷன்ங்கிறத கிளிக் பண்ணுங்க. இல்ல ஐடிஐ படிச்சிருக்கீங்கன்னா ஐடிஐ அல்லது டிப்ளமோவை கிளிக் பண்ணுங்க. அல்லது நீங்க போஸ்ட் கிராஜுவேட் ஏதாவது முடிச்சிருக்கீங்கன்னா இது. ஓகேவா? உங்களோட ஹையஸ்ட் குவாலிபிகேஷன் எதுவோ அதையும் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. சோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சோ அந்த ஹையஸ்ட் குவாலிபிகேஷன் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு நீங்க கேட்டகரி, நீங்க என்ன கம்யூனிட்டியோ அதோட சர்டிபிகேட் வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே? சோ புரியுதா? சோ அடுத்து வந்து உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட். இந்த இடத்துல பாருங்க கேட்டகரி ஆர் கம்யூனிட்டின்னு இருக்கா? சோ உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை இந்த இடத்துல நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். ஓபிசி சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா ஓபிசி, எஸ்சி சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா எஸ்சி சர்டிபிகேட். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கு, நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கீங்க அப்படின்னா
இந்த இடத்துல உங்களோட எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்டிபிகேட்டை வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். இந்த இடத்துல நீங்க எக்ஸ் சர்வீஸ்மேனா இருந்தீங்கன்னா எஸ்ங்கிறத சூஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல சர்டிபிகேட் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல எக்ஸ் சர்வீஸ்மேன் இல்ல அப்படின்னா நோங்கிறத வந்து நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? எக்ஸ் சர்வீஸ்மேன்னா எஸ் கொடுங்க, இல்லனா நோன் நீங்க கொடுத்துருங்க. ஓகேவா? சோ இப்போ ஸ்டெப் 1 வந்து உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான் ஸ்டெப் 1. இது முடிச்சதுக்கு அப்புறம் இங்க சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து நீங்க கொடுத்துருங்க. ஓகேவா? சோ சப்போஸ் ஏதாவது ஒண்ணு தப்பு பண்ணிட்டீங்க, முன்னாடி பேஜ்ல ஏதாவது தப்பு பண்ணிருக்கீங்கன்னா ப்ரீவியஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆல்டர் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்க ஃபார்ம் ஃபுல்லா இது எல்லாம் தான் வரும். இந்த 14 பாயிண்ட்டையும் கரெக்டா ஃபில் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, எல்லாம் கரெக்டா கொடுத்துருந்தீங்கன்னா இங்க சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு ரெண்டாவது ஸ்டெப் வந்து ஓப்பன் ஆகும். ஸ்டெப் 2 போயிருவீங்க. ஸ்டெப் 2ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து லோட் ஆகும். அதுல ப்ளீஸ் அப்லோட் த ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் இன் பிடிஎஃப் ஃபார்மேட் ஒன்லின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவையோ அது எல்லாம் நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அது எல்லாமே நீங்க பிடிஎஃப் ஃபார்மேட்ல தான் அப்லோட் பண்ணணும். கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வெஸ்டட் டு நோட் தட் தே ஹேவ் டு mandatorily enter marks of all the subject obtained and printed in their mark sheet. Percentage will be determined based on all the subject marks printed on the matriculation or equivalent certificate. Not entering marks for all the subject printed in the matriculation or equivalent certificate. Mark sheet will lead to rejection of your application. உங்க மார்க் ஷீட்ல என்ன இருக்கோ அதே மாதிரி நீங்க வந்து என்டர் பண்ணணும். The maximum file size allowed 1 MB per file. ஓகேவா? சோ நீங்க அப்லோட் பண்ணக்கூடிய பிடிஎஃப் ஓட ஃபைல் வந்து 1 MB, மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 1 MB இருக்கணும். ஓகே, ensure that the document is clear and legible. நீங்க அப்லோட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. நீங்க அடாப் ஸ்கேன்லயே போட்டு பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, உங்க சர்டிபிகேட் எல்லாத்தையும் தனியா வேற எங்கேயாவது கொடுத்துதான் பண்ணணும் இல்ல. எல்லார் கையிலயுமே போன் இருக்கும். உங்க சர்டிபிகேட் 1 by 1 அடாப் ஸ்கேன்ல போட்டு நீங்க பிடிஎஃப் சேவ் பண்ணிக்கலாம். அதை 1 MB நீங்க மாத்தி கிளியரா நீட்டா கொடுத்துரும் அதுவே. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் பாருங்க, application will be rejected if the document and images are not clear. நீங்க அப்லோட் பண்ணிருக்கக்கூடிய சர்டிபிகேட்டோ இல்ல போட்டோவோ இது வந்து கிளியரா இல்ல அப்படின்னா அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால நீட்டா உங்க கையில இருக்க போனை வச்சு நீட்டா வந்து நீங்க எடுத்து அப்லோட் பண்ணிருங்க. ஓகே, ஸோ இப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணுங்கிறத நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட போட்டோ வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ போட்டோ அப்லோட் பண்ணும்போது அந்த போட்டோவுக்கு கீழே உங்களோட நேமும் அதுக்கப்புறம் டேட்டும் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நீங்க என்னைக்கு அப்ளை பண்றீங்களோ அந்த டேட்டையே நீங்க கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போட்டோ நான் சாம்பிள் காட்டுறேன். ஓகேவா? ஸோ இந்த போட்டோக்கு கீழே பாருங்க, நேம் கொடுத்துருக்காங்களா, டேட் கொடுத்துருக்காங்களா. டேட் வந்து இப்போ செப்டம்பர், இன்னைக்கு அப்லோட் பண்றீங்கன்னா இந்த டேட்டைனாலும் நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ எந்த டேட் நீங்க இது பண்றீங்க அந்த டேட்டை வந்து கொடுத்துக்கோங்க. போட்டோக்கு கீழே உங்களோட நேம் அண்ட் டேட் வந்து இருக்கிற மாதிரி நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா போட்டோவுக்கு அடுத்து உங்களோட மார்க் ஷீட். ஓகேவா? மார்க் ஷீட் அதே மாதிரி நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். நீங்க இந்த சூஸ் ஃபைல் கிளிக் பண்ணீங்கன்னா உங்க லேப்டாப் ஆர் பிசில நீங்க சேவ் பண்ணிருக்க போல்டருக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களோட மார்க் ஷீட் இருக்கும். அதை அப்லோட் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? சோ இப்போ போட்டோ அப்லோட் பண்ணியாச்சு, மார்க் ஷீட் அப்லோட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப், நீங்க ஆதார் கார்டோ இல்ல ஓட்டர் ஐடியோ ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து வச்சிருப்பீங்க. சோ அந்த ஐடி ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து என்ன ஐடி ப்ரூஃப் கொடுத்தீங்களோ அந்த ஐடி ப்ரூஃப் வந்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? சோ எல்லாத்தையும் அடாப் ஸ்கேன்ல போட்டே நீங்க ஸ்கேன் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்ல தான் நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். ஓகேவா? சோ போட்டோ மட்டும் தான் ஜேபிஜி, மீதி எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்ல. அதுக்கப்புறம் நீங்க பர்சன் வித் டிசபிலிட்டிங்கிறத இங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். எஸ்னா நீங்க வந்து எஸ் கொடுங்க, இல்லனா நோ கொடுங்க. இங்க பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்னா நீங்க வந்து எஸ் கொடுங்க, இல்லனா நோ வந்து கொடுங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் பாருங்க, நீங்க பிடபிள்யூடி ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிபிகேட்டையும் நீங்க வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட சிக்னேச்சர். ஓகேவா? உங்களோட சைன் எப்படி இருக்கணும்னா நீட்டா இருக்கணும். ஏன்னா நிறைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆகுறதுக்கு காரணம் ஒன்னு போட்டோ கிளியரா இருக்காது, இல்லனா சிக்னேச்சர் வந்து கிளியரா இருக்காது. சோ சிக்னேச்சர் எப்படி இருக்கணும்னா ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட ஏரியா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குன்னா இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட சைனை வந்து நீங்க வந்து இதுல கரெக்டா நீட்டா போட்டிருக்கணும். கரெக்டா இந்த இடத்துல நீங்க எப்படி சைன் பண்ணிருக்கீங்களோ அதை கரெக்டா ஸ்கேன் பண்ணி நீங்க வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். சில பேர் ஸ்கேன் பண்ணிட்டு அந்த எம்பியை குறைக்கிறேங்கிற பேர்ல அதை கம்ப்ரஸ் பண்ணி அந்த சைன் எப்படி ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல போய் சைன் இருந்துக்கணும், இல்ல இந்த இடத்துல போய் இருந்துக்கணும், இல்லைன்னா ரொம்ப குட்டியா ஒரு ஓரமா போட்டிருப்பாங்க, இங்க ஃபுல்லா பிளாங்கா வெள்ளையா இருக்கும், இந்த இடத்துல ஓரமா சைன் இருக்கும். சோ இந்த மாதிரி கிளியரா இல்லாத மாதிரியும் சைன் போடாதீங்க. நீட்டா கிளியரா இருக்கிற மாதிரி உங்களோட சைனை வந்து போட்டு அப்லோட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ உங்களோட சைனையும் நீங்க வந்து அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்க. சோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் பிளேஸ் கொடுங்க, அதுக்கப்புறம் டேட் என்டர் பண்ணுங்க. ஓகேவா? சோ டேட் என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சேவ் அண்ட் ப்ரிவ்யூ கொடுங்க. ஓகே,
ஸோ சேவ் அண்ட் ப்ரிவ்யூ கொடுத்தீங்க அப்படின்னா இவ்வளோ நேரம் வரைக்கும் நீங்க என்னெல்லாம் அப்ளை பண்ணி என்னெல்லாம் என்டர் பண்ணீங்களோ உங்களோட நேம், ஃபாதர் நேம், ரோல் நம்பர், சாரி எல்லாமே, அதாவது 10th மார்க் ஷீட்டோட ரோல் நம்பர் எல்லாமே நீட்டா ப்ரிவ்யூ பேஜ்ல வந்து வந்துரும். நீங்க என்னெல்லாம் என்டர் பண்ணீங்களோ அது எல்லாமே அந்த ப்ரிவ்யூ பேஜ்ல வந்து வந்துரும். அதுல ஒரு டைம் நீங்க வந்து செக் பண்ணி பாத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபைனலா சேவ் அண்ட் ப்ரிவ்யூ கொடுத்துட்டு நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை அதோட க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இதுதான் அப்ளை பண்றதுக்கான ப்ரொசீஜர். இதுல முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போட்டோ கிளியரா இருக்கு. நீங்க அப்லோட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியரா இருக்கணும். ஓகேவா? அது மாதிரி சைஸ் வந்து 1 MB இருக்கணும். போட்டோ வந்து ஜேபிஜி ஃபார்மேட்ல இருக்கணும். போட்டோக்கு கீழே வந்து உங்களோட நேம், அதுக்கப்புறம் நீங்க என்ன டேட் போடுறீங்களோ, இப்போ 10ஆம் தேதி அப்ளை பண்ணீங்கன்னா 10/9/2024 போடுங்க. ஓகேவா? சோ இல்ல இன்னைக்கு அப்லோட் பண்றீங்கன்னா 11 செப்டம்பர்ல ஏதாவது ஒரு டேட் வர மாதிரி நீங்க போட்டு அந்த போட்டோக்கு கீழே நான் காட்டினேன் பாத்தீங்களா ஒரு போட்டோ. சோ இதுதான் உங்க போட்டோன்னு வச்சுக்கோங்க. அந்த போட்டோக்கு கீழே வந்து உங்களோட நேம், அதுக்கு கீழே டேட் வந்து நீங்க 11/9/2024 கூட நீங்க போட்டுக்கலாம். டேட்டும் போட்டுட்டு நீங்க வந்து அப்லோட் பண்ணிருங்க. ஓகேவா? சோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி உங்களோட சைனை வந்து கரெக்டா நான் சொன்ன மாதிரி அந்த பாக்ஸுக்குள்ள போடுற மாதிரி பாருங்க. ஏன்னா சில பேர் சைன் இங்க போய் இருக்கும், இங்க போய் இருக்கும். கரெக்டா ஸ்கேன் பண்ணி கரெக்டா அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா எந்த இதுலயும் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு அப்ளை பண்றாங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? சோ நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கு ரிட்டன் எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி உங்களுக்கான பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். இதுதான் ஆல் இன் ஒன் கோர்ஸ். சோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1799. டைம் நீங்க ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இந்த ஒரு எக்ஸாமுக்கு மட்டும் இல்ல, எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் இந்த ஒரு கோர்ஸை வச்சே நீங்க வந்து படிச்சுக்கலாம். சோ உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகேவா? சோ கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எப்படி படிக்கணும் தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காம நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் இருக்கும். ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் மட்டும் என்டர் பண்ணி ஜஸ்ட் ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணிக்கோங்க. சோ கோர்ஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா, சோ மேல கொடுத்திருக்க மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு 1799 மட்டும் நீங்க பே பண்ணா போதுமானது. ஓகேவா? சோ வேற எதுவும் டவுட் இருக்கு, உங்களுக்கு அப்ளிகேஷன்ல எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னாலும் இந்த நம்பருக்கே நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். சோ இந்த நம்பரை நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இப்போ இந்த எக்ஸாமுக்கு ரிட்டன் எக்ஸாமுக்கு சொன்ன எல்லா சப்ஜெக்ட்டுமே இதுல கவர் பண்ணிருப்போம். மேத்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் எல்லாமே கவர் பண்ணிருப்போம். இது மட்டும் இல்லாம ரயில்வே, எஸ்எஸ்சிக்கு தேவையான எல்லா கிளாஸஸுமே இதுலயே இருக்கும். ஓகேவா? சப்போஸ் இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து அடுத்து நீங்க ரயில்வே படிச்சாலும் சரி, எஸ்எஸ்சி படிச்சாலும் சரி, இந்த ஒரு கோர்ஸே உங்களுக்கு போதுமானது. ஓகேவா? சோ டோட்டலா 2000க்கும் மேற்பட்ட வீடியோஸ் இருக்கும். டெய்லி டெஸ்ட் இருக்கும். உங்களுக்கு வாரம் டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். ஆப்ல போய் டைரக்டா நீங்க ஃபீஸ் பே பண்ண வேண்டாம். ஆப்ல 2500 ரூபாய் இருக்கும். ஓகேவா? கோர்ஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் 1799 மட்டும் பே பண்ணுங்க. சோ இந்த நம்பருக்கு நீங்க மறக்காம கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகேவா? வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.